ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே கிச்சன். இன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷல் பண்ண போறேன்னா தெரளி கொழுக்கட்டை தான் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தெரளி இலை, புட்டு மாவு, பச்சரிசி மாவு வறுத்தது, சர்க்கரை பொடி, பழம், ஏலக்காய் பவுடர், தேங்காய். இப்போ நம்ம தெரளி பண்றதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். புட்டு மாவு 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் 1 மில்லி தேங்காய் திருவி வச்சது, கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், சர்க்கரை பவுடர், ஒரு பழம் போட்டுக்கலாம். இவ்வளவும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தாம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தெரளி பண்ணலாம். எதுக்காக நான் 2 மாவை யூஸ் பண்ணேன்னா, புட்டு மாவும் அரிசி மாவும். அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம பிசைஞ்சோம்னா ரொம்ப நைஸா கொழுக்கட்டை வரும். அதுக்காக தான் புட்டு மாவும் கூட போட்டேன். புட்டு மாவை போட்டா கொஞ்சம் தரியா இருக்கும். கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு பண்ற தெரளி இலை இதுதான். இதுதான் மெயின். இந்த இலையில கொழுக்கட்டை அரைச்சாதான் நல்ல வாசனையா இருக்கும். இலை எப்படி எடுத்து பச்சை ஓலை ஈக்கல், கொஞ்சமா மாவு எடுத்து இதுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம். தெரளி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல இவ்வளவு தண்ணி வச்சுக்கிடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துல கொழுக்கட்டை வெந்துடும். இலையோட வாசனையே நமக்கு தெரிய வரும் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு. தெரளி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல வாசனையா இருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான தெரளி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.